வணக்கம். நாம எல்லாருமே பணத்தை பேங்க்ல பத்திரமா வைக்கிறோம், சரிதானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பேங்கையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது பேங்க்ல பணம் போடுறதுக்கும் பேங்க் மேல பணம் போடுறதுக்கும் அப்பா பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுதான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். உண்மையாவே ஒரு செகண்ட் இத பத்தி யோசிங்களேன். உங்க பேங்க் அது வெறும் பணத்தை சேஃபா வைக்கிற ஒரு லாக்கர் மட்டும்தானா, இல்ல உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கிற ஒரு சூப்பரான வாய்ப்பா? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போம். இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஐடியாவுமே கம்ப்ளீட்டா வேற வேற. ஒண்ணுல நீங்க பேங்க்குக்கு கடன் கொடுக்கறீங்க, அவ்வளவுதான். ஆனா ரெண்டாவதுல வாவ், நீங்க அந்த பேங்கோட பங்குகளை வாங்குறீங்க. அதாவது நீங்க அந்த பேங்குக்கே ஒரு பார்ட் ஓனர் ஆகுறீங்க. இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். சரி, முதல்ல நாம எல்லாரும் ரொம்ப நல்ல தெரிஞ்ச ரொம்ப சேஃபான வழியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதுதான் பேங்க் உள்ள இன்வெஸ்ட் பண்றது. பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன? ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதாவது நம்ம எஃப்டி தான். இது ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க பணத்தை போடுறீங்க, அதுக்கு ஒரு கேரண்டியான வட்டியும் கிடைக்கும். ரொம்ப நேரடியான, குழப்பமே இல்லாத ஒரு வழி. அப்போ எஃப்டியோட பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு, உங்க பணம் 100% சேஃப். ரெண்டாவது, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு உங்களுக்கு அட்வான்ஸாவே தெரியும். மூணாவது, அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். சின்ன பெனால்ட்டி இருக்கும், அவ்வளோதான். இதனாலதான் ரிஸ்க் எடுக்கவே விரும்பாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இதுல சில முக்கியமான மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு. முதல்ல, வட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். ரெண்டாவது, இதுல ஒரு மறைமுகமான ஆபத்து இருக்கு. அதுதான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். ஒருவேளை இன்ஃப்ளேஷன் எஃப்டி வட்டியை விட அதிகமாயிடுச்சுன்னா உண்மையில உங்க பணத்தோட மதிப்பு வளர்றதுக்கு பதிலா தேய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அந்த வட்டிக்கு நீங்க வரியும் கட்டணும். அப்போ கையில நிக்கிறது இன்னும் கம்மி தான். சரி, வாங்க ஒரு கணக்கு போட்டு பாப்போம். ஒரு 5 லட்சம் ரூபாய 20 வருஷத்துக்கு ஒரு 8% வட்டியில எஃப்டில போடுறீங்கன்னு வச்சுப்போம். 20 வருஷம் கழிச்சு அது எவ்ளோ ஆகியிருக்கும்? கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய். ஓகே, இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் நாம அடுத்ததை கம்பேர் பண்ண போறோம். சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதாவது வளர்ச்சிக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிற பாதை பேங்க் மேல இன்வெஸ்ட் பண்றது. அப்படின்னா என்ன? பேங்கோட பங்குகள்ல, அதாவது ஷேர்ஸ்ல முதலீடு பண்றது. இங்க நீங்க வெறும் கடன் கொடுத்தவர் இல்ல, நீங்க அந்த பேங்கோட ஒரு குட்டி ஓனர். அந்த பேங்க் வளரும் போது உங்க முதலீடும் சேர்ந்து வளரும். இதுதான் இதுல இருக்கிற உண்மையான மேஜிக். இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒன்னு, எஃப்டியை விட பல மடங்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, பண வீக்கத்தை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல, அது ஈஸியா பீட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம பேங்க் சம்பாதிக்கிற லாபத்துல இருந்து உங்களுக்கு டிவிடெண்ட்னு சொல்லி ஒரு பங்கும் கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. ஆனா வெயிட், அதிக ரிட்டர்ன்ஸ்னா கூடவே அதிக ரிஸ்க்கும் வரும் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, ஏறும் இறங்கும். ஒருவேளை அந்த பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலோ, இல்ல நம்ம நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் டல் அடிச்சாலோ உங்க முதலீட்டோட மதிப்பும் குறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இதுல இருக்கிற ரிஸ்க். இப்போ அந்த மேஜிக் நம்பருக்கு வருவோம். ரெடியா? அதே 5 லட்சம் ரூபாய அதே 20 வருஷத்துக்கு நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல போட்டிருந்தா அதோட மதிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 58 லட்சம் ரூபாய். அப்பா, எஃப்டியை விட 2 மடங்குக்கும் மேல. இதுதான் growthோட பவர். சரி, இப்போ ஒரு சின்ன ஷோடவுன் மாதிரி பாப்போமா? 4 அலகலக இன்வெஸ்டர்ஸ், 4 பேரும் ஒரே தொகையை தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்களோட ரிசல்ட் எப்படி கம்ப்ளீட்டா மாறுதுன்னு மட்டும் பாருங்க. இங்க நம்ம கிட்ட 4 பேர் இருக்காங்க. முதல்ல ரமேஷ், அவர் 100% சேஃப்டி பார்ட்டி, எல்லாத்தையும் எஃப்டில போடுறாரு. கடைசியில இருக்கிற பிரியா 100% growth மைண்ட் செட், எல்லாத்தையும் பேங்க் ஸ்டாக்ஸ்ல போடுறாங்க. நடுவுல இருக்கிற லக்ஷ்மியும் சுரேஷும் கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் growthனு ஒரு மிக்ஸ்ட் அப்ரோச் எடுக்கறாங்க. இந்த நம்பர்ஸ பாருங்க, இதுதான் நிஜமான கதை. வெறும் எஃப்டில மட்டும் போட்ட ரமேஷுக்கு 23 லட்சம். ஆனா ஃபுல்லா ஸ்டாக்ஸ்ல போட்ட பிரியாவுக்கு கிட்டத்தட்ட 58 லட்சம். பாத்தீங்களா, அவங்க எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கியிருக்குன்னு? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ரிட்டர்ன்ஸும் ராக்கெட் வேகத்துல போயிருக்கு. இந்த பார் சார்ட்ல பாக்கும்போது அந்த வித்தியாசம் கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியுது இல்லையா? சேஃப்டி மட்டுமே முக்கியம் நினைச்ச ரமேஷோட பார் எங்க இருக்கு? growth நம்பின பிரியாவோட பார் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த கேப் எவ்ளோ பெருசு! growth பாதையை தேர்ந்தெடுத்ததோட பலன் இதுல அப்பட்டமா தெரியுது. சோ நாம பார்த்த இந்த எல்லா டேட்டாவும்
ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லுது. நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு நிர்வகிக்கப்பட்ட ரிஸ்க் எடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க சரியா மேனேஜ் பண்ணா ரிவார்டும் பிரம்மாண்டமா இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் நம்பர்ஸ் கம்பேரிசன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதெல்லாம் உங்களுக்கும் உங்க பர்சனல் ஃபைனான்ஸ்க்கும் எப்படி பயன்பட போகுது? அப்போ நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? ரொம்ப சிம்பிள். பேங்க் உள்ள இன்வெஸ்ட் பண்றது சேஃப்டி கொடுக்கும், ஆனா ரிட்டர்ன்ஸ் கம்மி. பேங்க் மேல இன்வெஸ்ட் பண்றதுல ரிஸ்க் இருக்கு, ஆனா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா கணக்கிட்டு ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு தான் ஜாக்பாட் அடிச்சிருக்கு. உங்க பாதை எதுங்கிறது உங்க கோல்ஸ், உங்க ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்தது. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எஃப்டிங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ, ஆனா பேங்க் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க் மேனேஜ்ட். அதாவது ரிஸ்க பார்த்து பயந்து ஓடுறது ஒரு வகை, அந்த ரிஸ்கை எப்படி சரியா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து ஒரு பெரிய பலனை அடையலான்னு யோசிக்கிறது இன்னொரு வகை. இந்த சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கடந்த 20 வருஷம் ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு சாதகமா இருந்திருக்கு. சரி, இப்ப கேள்வி இதுதான். வரப்போற அடுத்த 20 வருஷத்துல உங்க பணத்தோட கதை எப்படி இருக்க போகுது? நீங்க ரமேஷோட கதையை எழுத போறீங்களா இல்ல பிரியாவோட கதையா? முடிவு உங்க கையில தான். யோசிச்சு பாருங்க.